Hey foodies, welcome to Livelovelaughrecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கக்கூடிய கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான். இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த குழம்பு செய்கிறதுக்கு சில பொருட்களை வறுத்தரைச்சிக்கணும். அதுக்கு ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர்கார்ன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதெல்லாம் நல்ல வாசனை வர்ற வரைக்கும், கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதங்கி வரணும். மீன்வாயில் எலசாக இருக்கிற கருவேப்பிலை இலை இருக்கு இல்லையா, அதை நல்லா சுத்தப்படுத்தி ஒரு 2 to 3 டைம்ஸ் வாட்டரில் நல்லா ரின்ஸ் பண்ணிவிட்டு அதை பிழிஞ்சு அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். எலசாக இருக்கிற கருவேப்பிலையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ குழம்பு நம்மளுக்கு நல்ல டேஸ்டியாக கிடைக்கும். இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நம்ம கோகோனட்டை ஆட் பண்ணி இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே இந்த அளவுக்கு சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வரும்போதே ஒரு 3 கேஷ்யூ நட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா இது கூடயே நம்ம வறுத்து விட்டுக்கலாம். கேஷ்யூ நட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பை எண்ணெய் ஊற்றி மல்லி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கிட்டிங்கனாலும் நம்ம குழம்பு நல்லா திக்காகி வரும். நம்ம கேஷ்யூ நட்டோ இல்லை துவரம் பருப்போ ஆட் பண்ணுறது என்னத்துக்குன்னா டேஸ்ட் ப்ளஸ் நம்ம குழம்பு திக்காகி வரத்துக்கு தான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்சிக்கு மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டுட்டு இதை அரையிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு ஃபைன் பியூரியாக கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்களா, சூப்பராக நம்மளோட பியூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா 4-5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் டேஸ்ட்டு. அது சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிய விடுங்க. அது நல்லா பொரிஞ்சு வரும்போதே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதனால தான் ஜீரகம் ஆட் பண்ணுறோம். இது நல்லா பொரிஞ்சு வரும்போதே ஒரு 10 மணத்தக்காளி வத்தலோ அல்லது சுண்டக்காய் வத்தலோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சுண்டக்காய் வத்தல் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் மணத்தக்காளி வத்தல் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதனால தான் இதை நம்ம ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் ஹெல்த்தியும் கூட. இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 பெரிய சைஸ் சின்ன வெங்காயத்தை நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே 3 பல்லு பூண்டையும் நறுக்கி ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே நல்லா சாட்டே ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம ஏற்கனவே ஒரு கோலி குண்டு அளவுக்கு புளியை நல்லா சுடுதண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியை இப்போ இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதிகமாக புளி தண்ணி நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சமாக புளி ஆட் பண்ணி அதை கரைச்சி விட்டுக்கிட்டிங்கனாலே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது இந்த அளவுக்கு தான் நான் புளி எடுத்திருக்கேன், பார்த்தீங்களா. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கறி லீவ்ஸ் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியையும் நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம இந்த குழம்பை ஃப்ளேமை மீடியம் ஹையில் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு ராக் சால்ட்டை நான் இப்போவே ஆட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இது நம்ம மிக்சியில் அரைச்சோம் அப்படின்றதுனால நம்மளுக்கு நல்லா நுரைச்சிக்கிட்டு வரும். ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் இந்த கொதி வர ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த நுரை அப்படியே கொஞ்சமாக கலைய ஆரம்பிக்கும். இது நல்லா ஓரளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா இந்த நுரெல்லாம் கொஞ்சம் அடங்கிரும். இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளோட குழம்போட ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நுரை நல்லா தெரியுது வெளியில். இது இப்படியே நுரைச்சிக்கிட்டு நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம கொதிக்க விட போகிறோம். நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு குக் பண்ணிங்கனாலும் அப்பப்போ திறந்து விட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா குழம்பு அடியில் டெபாசிட் ஆகிடும். அதனால் இதை நம்ம கலந்து விட்டு குக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது இது கொதித்து வந்துகிட்டே இருக்கும்போதே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஜாகரி ஆட் பண்ணியிருக்கேன், நாட்டு சர்க்கரை. இன்கேஸ் உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போது நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது கொதிச்சுட்டே இருக்கணும்.
கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம முடி நல்லா கருகருன்னு வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ் பேஷண்ட் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாமோட மட்டும் இல்லாமல் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. கூடவே நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. பிகாஸ் இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது அப்படின்றதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமில் இருந்து அவதிப்படுறவங்களுக்கு இது ஒரு பயங்கர தீர்வாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக லோ மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிச்சிட்டு இருந்தது. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே மிதக்கிறது தெரியும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் வரைக்கும் கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டே போகாது. இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.